செம ரேஸ் ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும். நல்ல ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். பாருங்க, இவர் தான் வின்னரு. செகண்ட் ஒட்டக ரேஸா இது கார் ரேஸ்ன்றதும் தெரியல. வெல்கம் டு ஆத்திப் டூர் விலாக்ஸ். இன்னைக்கு நம்ம வந்து சவுதியில் வந்துட்டு ஒட்டக ரேஸை தான் நம்ம பார்க்க வந்திருக்கோம். இது வந்து பிரத்யேகமான ஒரு ஒட்டக ரேஸ் அப்படின்றதான் சொல்ல முடியும். இது வரையும் யாரும் இது மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. இந்த ஒட்டக ரேஸை வந்து இன்றைக்கி நாங்கள் காமிக்கிறதுக்காக வந்திருக்கோம். சவுதி வாழ் மக்களோட முக்கியமான ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இந்த ஒட்டக ரேஸ் வந்து பார்க்கப்படுது. இந்த ஒட்டக ரேஸ் வந்து ரொம்ப அமைதியான முறையில் மக்களோட ஒத்துழைப்போட நல்ல சிறப்பான முறையில் நடக்குது. இந்த ஒட்டக ரேஸில் கலந்துக்கிறதுக்காக பல 100 கிலோமீட்டர் தள்ளி இருந்தும் ஒட்டகங்கள் கொண்டு வரப்படுகிறது. இங்கே வரக்கூடிய அனைத்து ஒட்டகமே பரிசோதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் தான் ரேஸில் அலோவ் பண்ணுறாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட் உங்களோட நிறைய வீடியோவில் திரும்ப வரும். ஒட்டக ரேஸ் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம். எல்லா ஒட்டகத்தையும் அவங்க ரேஸ் நடக்கக்கூடிய என்ட்ரன்ஸ் இடத்துக்கு கொண்டு போயிட்டுருக்குறாங்க. எல்லா ஒட்டகமும் தயார் நிலையில் இருக்குது. இதில் 2 ஒட்டகம் மட்டும் தனியாக பேசிகிட்டு இருக்கு. அது என்னன்றது பார்க்கலாம். Salam alaikum. Alaikum assalam. ஒட்டகத்தோட உரிமையாளர் அனைவருமே அந்த ஒட்டகத்தை தயார் நிலைக்கு ரெடிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தயார்படுத்தப்பட்ட அனைத்து ஒட்டகமே ரேஸ் ஓடுறதுக்காக தயார் நிலையில் நிறுத்தப்படுகிறது. இப்போ விட்றா பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒட்டகம் எல்லாமே ரெடியான நிலையில் நிற்கிது. கேட்டை திறந்த உடனே அது ஓடுற வேகத்தை மட்டும் பாருங்க. உண்மையாகவே செம்ம த்ரில்லிங்காக இருந்துச்சுங்க. இந்த ஒட்டகம் ரேஸில் ஓடுறதும் பின்னாடி இவ்வளோ வண்டி அதை ஃபாலோ பண்ணுறதும் வந்து வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துச்சு. ஒவ்வொரு வண்டியும் தன்னோட ஒட்டகத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு அவங்களோட வீடியோ எடுக்கிறதுக்கோசரம் போயிட்டுருக்குறாங்க. ஒட்டகத்தை விட இந்த புழுதி பறக்க வண்டி போகிற வேகமும் அதோட சவுண்டும் அல்டிமேட் ஃபீலை கொடுக்குது. இதில் ஒரு ஒட்டகம் மட்டும் போகிற இடத்த விட்டுட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ண இடத்துல வந்து தன்னோட டெஸ்டினேஷனை க்ளோஸ் பண்ணிருச்சு. எல்லா ஒட்டகமும் ரேஸ் ஓடிருச்சு. ஒரு சில ஒட்டகம் மட்டும் இங்கேயே நிப்பாட்டி இருந்துச்சு. அதுதான் கேட்டோம், இந்த ஒட்டகம் மட்டும் ஏன் போகல அப்படின்ற மாதிரி. இந்த ஒட்டகம் எல்லாமே அடுத்த ரேஸுக்காக நாங்கள் வந்து கட்டி வச்சுருக்குறோம். அடுத்த ரேஸில் இந்த ஒட்டகம் எல்லாமே பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அந்த ஒட்டக வளர்ப்பாளர் சொல்லிட்டு இருந்தார். இந்த ஒட்டகத்து ரேஸை பார்க்குறதுக்கு நாங்களும் பல தூரம் கிலோமீட்டர்லேருந்து வந்திருந்தோம். இந்த ஒட்டகத்து பக்கத்தில் நின்று வீடியோ எடுக்கிறது எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா இருந்தது. இது மாதிரி எத்தனை பேர் இந்த ஒட்டக ரேஸை பார்த்துருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே வந்துட்டு ப்ரிப்பேராக இருக்குது ஒட்டக ரேஸுக்காக ரெடியாக. ஆல்ரெடி நிறைய ஒட்டகங்கள் ரேஸில் ஆல்ரெடி போயிருச்சு. பேலன்ஸ் உள்ள ஒட்டகம் வந்துட்டு இப்போ வந்து அடுத்த செட்டுக்காக வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி போயிருக்கிற ஒட்டகத்தை வந்து நம்ம வீடியோவில் பார்க்க முடியும். திரும்ப வந்துட்டு நான் இப்போ வர்றப்போ வந்துட்டு எல்லா ஒட்டகத்தையும் காமிக்கிறேன். ஸ்டே டியூன். சலாம் ரஹமத்துல்லாஹ். ஒட்டகத்தை வந்துட்டு சவுதியில் நீங்கள் இங்கே தான் வந்து பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒட்டகம் வந்து வளர்க்குற மக்களை வந்து எங்கே வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒட்டகத்தை வளர்க்குறாங்க அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இவ்வளோ ஒட்டகங்கள் இந்த இடத்துல சவுதி வளர்ந்து மட்டும் தான் பார்க்க முடியும். வேறு நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மக்களே, ஒட்டகம் வந்து ரேஸ் முடிய போகுது. இந்த ரேஸில் வந்துட்டு ஒட்டகம் போகுதோ இல்லையே இவ்வளோ காருகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறாங்க. இந்த காருகளை வந்துட்டு ஃபாலோ பண்ணி தான் அந்த ஒட்டகம் வருது. ஒவ்வொரு வீடியோவை நீங்கள் வந்து பார்க்கலாம். செம ரேஸு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பாருங்கள், இவர் தான் வின்னரு. செகண்டு அடுத்த ஒட்டகங்களை வந்துட்டு இருக்குது. பாருங்க, இவ்வளோ இந்த கார் ரேஸ் மாதிரி இருக்குது. ஒட்டக ரேஸா இது கார் ரேஸ்ன்றதும் தெரியல. எல்லாத்துக்கும் வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லலாம். இவ்வளோ ஒரு ஹார்ட் ஒர்க்கு, நல்ல டெடிக்கேஷனு ஒட்டகங்கள் வந்துட்டு இருக்குன்றத வீடியோவில் பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் நிறைய ஒட்டகங்கள் ஆட்கள் இல்லாமலே வந்துட்டு இருக்குது. அதையும் பாருங்க. ஒட்டகம் வளர்க்கக்கூடிய நபர்களையும் நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக தான் இந்த ரேஸ் நடத்தப்படுது.
இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த சவுதி அரசாங்கத்துக்கு நாங்கள் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். எங்களை மாதிரியே நீங்களும் என்ஜாய் பண்ணி இந்த ரேஸை பார்த்துருப்பீங்க அப்படின்றத நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.